வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க 3 வெப் சீரிஸ் ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஹிந்தி வெப் சீரிஸான ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற அந்த சீரீஸுடைய சீசன் 2 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 7 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ரன் ஆகக்கூடியது. இந்த சீரீஸுடைய கதைக்களம் என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியாக பிரிஞ்சது. அதுக்கப்புறம் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். அந்த உண்மை சம்பவத்தை தான் இவங்க இந்த சீரிஸாவே எடுத்திருக்காங்க. சொல்ல போனா 1946 இருந்து 1948 வரைக்கும் இந்தியாவில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸே எடுத்திருக்காங்க. இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் சீசன் 1 எந்த இடத்துல முடிஞ்சதோ அதனுடைய சீக்குவலா தான் இந்த சீசன் 2 எடுத்திருக்காங்க. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் 1947 ஜூலை மந்த்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சீசன் 2 உடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா பட்ட விஷயமே காஸ்டிங்ஸை சூஸ் பண்ண விதம் அப்படின்னே சொல்லுவேன். ரியல் லைஃப்ல அந்த கதாபாத்திரங்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஆட்களை செலக்ட் பண்ணி இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. செலக்ட் பண்ணி கொண்டு வந்தா பத்தாது, அந்த கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரமாவே வாழணும். அதை இந்த படத்தில் நடிச்சிருந்த, சொல்லப்போனால் இந்த சீரீஸில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னே சொல்லுவேன். 1947 நடந்த ஒரு கதைக்களம் அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் போடுவாங்க, எப்படி அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக எடுத்திருக்காங்க. மூணாவது இந்த சீரீஸுடைய ஸ்கிரீன் பிளே உண்மை சம்பவத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. எந்த ஒரு கமர்ஷியலான விஷயங்களும் இந்த சீரீஸில் இருக்காது. சீரிஸுடைய ஸ்கிரீன் பிளே என்னதான் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் நடுவுல அந்த கலவரம் நடக்கிற மாதிரியான காட்சிகளை வந்து கொஞ்சம் பரபரப்பாவே காட்டியிருந்தாங்க. குறிப்பா ட்ரெயின்ல போறக்கூடிய எல்லாத்தையுமே சுட்டு கொள்ளக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், இல்ல பஸ்ல போன எல்லாத்தையும் எரிச்சு கொள்ளக்கூடிய காட்சியா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கர ஒரு பரபரப்பாவே இருந்துச்சு. ஓவராலா இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல சீரிஸ் தான். யாருக்கெல்லாம் வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமோ அவங்களுக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய வயலண்டான ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான பீப்புள் வி மீட் ஆன் வெக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனியில் ரைட்டராக இருப்பாங்க. அதாவது ஹாலிடே ட்ரிப்பை பற்றி ஒரு கதை மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அலெக்ஸ் அப்படிங்கிற நபர் வரப்போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அலெக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய காலேஜ் ஃப்ரெண்டு. ரெண்டு பேர்த்துடைய கதாபாத்திரம் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான கேரக்டர். அதாவது ஹீரோயின் வந்து ஜாலியா ஊரா சுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஆனா ஹீரோவோ எங்க சுத்தினாலும் திரும்ப வீட்டுக்கு வந்துடணும், வீட்டில் புக்கு படிக்கணும், வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணது, திரும்ப இப்பதான் மீட் பண்ண போறாங்க. இப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேர்த்துடைய லைஃப் இந்த வெக்கேஷன் ட்ரிப்பில் எப்படி போய் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக பிடிச்ச விஷயமே இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயின் ரெண்டு பேர்த்துடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டெக்னிக்கல் சைடில் சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசாக போர் அடிக்காத மாதிரி ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் லவ்வர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், உனக்கு வேற ஒரு விஷயம் பிடிக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு ஒருத்தர் மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத தான் அவங்களுடைய லைஃபே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ். அப்படின்னா இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. இந்த படத்துடைய கதையிலேயா இருக்கட்டும், இல்ல திரைக்கதையிலேயா இருக்கட்டும், புதுமை அப்படிங்கிறது பெருசா இல்ல. நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல என்னென்ன மாதிரியான காட்சிகள் இருக்குமோ அதே மாதிரியான காட்சிகள் தான் இருந்துச்சே தவிர புதுமையான காட்சிகள் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். உங்களுக்கு இந்த ரொமான்டிக் டிராமா மூவி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த
படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு சில அடல் காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஹாலிவுட் வெப் சீரிஸான த ஹண்டிங் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸுடைய சீசன் 2 தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 6 எபிசோடு, இப்போதைக்கு ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாரம் ஒரு எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சீரிஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீசன் 1 எந்த இடத்துல முடிஞ்சுதோ அதனுடைய சீக்குவலாக தான் இப்போ சீசன் 2 எடுத்திருக்காங்க. சீசன் 1 இருக்கட்டும் இல்லை சீசன் 2 இருக்கட்டும், இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது ஊருக்குள்ள நிறைய சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க. அவங்கள எல்லாம் போலீஸ் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இறந்துட்டாங்கன்னு வெளி உலகத்துக்கு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு ரிசர்ச் சென்டர்ல வச்சு அடைச்சு வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அந்த சென்டர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அங்க இருக்கக்கூடிய கைதிகள்ல நிறைய பேர், அதாவது நிறைய சீரியல் கில்லர்ஸ் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஊருக்குள்ள சுதந்திரமா உலாவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அந்த சீரியல் கில்லர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய டீம் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீசன் 2 உடைய எபிசோடு 1 பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் கில்லர் வித்தியாசமான முறையில் நிறைய பெண்களை கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை வந்து நம்ம ஹீரோயினுடைய டீம் எப்படி ட்ராக் பண்ணி போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த எபிசோடு 1ல வந்து காட்டியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ எபிசோடு 1 பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. பெருசா ஆகா ஓகோன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. ரெண்டாவது, இந்த சீரிஸ்ல எனக்கு பெரிய பிரச்சனையா பட்ட விஷயமே தமிழ் டப்பிங் தான். ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இவங்க தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கு தமிழ் டப்பிங். ஸோ மீதி இருக்கக்கூடிய சீசன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா போகுது அப்படிங்கிறதே சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸா தான் இருக்கு. இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. எபிசோடு 1ல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு அடல் காட்சிகள்லாம் இல்லை. ஸோ நீங்க ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹாலிவுட் வெப் சீரிஸான த பிட் அப்படிங்கிற மெடிக்கல் ப்ரொசீஜர் ட்ராமாவுடைய சீசன் 2 தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 15 எபிசோடு, இப்போதைக்கு ஒரு எபிசோடு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாரம் ஒரு எபிசோடு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 மினிட்ஸ் தான். இப்போ இந்த சீரிஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும் டாக்டர்ஸாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரக்கூடிய பேஷண்ட் இருக்கட்டும் இல்ல அங்க வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், அதையெல்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸுடைய சீசன் 1ல பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் டாக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சீசன் 2லையும் பெரிய பிரச்சனைகளை இது வரைக்கும் காட்டல. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாரோ ஒரு குழந்தைய தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து அந்த குழந்தைய பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக தான் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸை பொறுத்து தான் அடுத்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த டாக்டர் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் வாட்ச் சீரிஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எபிசோட் 1ல செக்ஸுவலா எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரியான காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி வெப் சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.